யாரு தெரியுமில்ல? என்னை பார்க்கும்போது அப்படி கிட்டு 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 நடுங்கும். எனக்கு பயப்படாத ஆட்களே கிடையாது. நான் அவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? என்னது என்னதும் எழுதியிருக்குது. தொடாதையா தொடாதையா தொடாத. அது என்ன தொடாத? தொட்ட என்ன ஆகும்? என்ன ஆகும்? தொட்டுட்டேன் என்ன ஆகுது? தொடாத கடாத படாத சடாத. அருமை. எனக்காக தான் சேர போட்டிருக்காங்க. கையை தட்ட முடியல. சாக்கடிக்குமா? யார் சொன்ன? நான் யாரு தெரியுமில்ல? சாக்கடிக்குமா? சாக்கு தொட்டே ஒன்றும் ஆகலை. உட்கார்ந்தா மட்டும் என்ன ஆக போகுது? என்ன அந்த மைக் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க. சாண்ட் சாண்ட் இல்லை, காலரில் போட்டிருந்தவங்கள மைக் சாண்ட். என்ன தம்பி நீ சீக்கிரம் போ. எட்டா போட்டு விட்டு போ. அண்ணனுக்கு போட்டோடே போடும். ஒழுங்கு இப்ப எப்படி இருக்குது? ஐயோ கம்மல் இருக்கணுமா? ஐயோ நான் பெரிய ஆளு நினைச்சு தெரியாம கொத்து விட்டானே. ஐயோ யாருக்கு பார்த்தோம். கொஞ்சம் தூக்கி விடுங்களேன், தூக்கி விடுங்களேன். ஐயோ கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். ஐயோ தூக்கி விடுங்களேன், தூக்கி விடுங்களேன். மாப்பிள ஐயோ மாப்பிள ஐயம்மா அக்கா அக்கா. சும்மா அப்படியே வந்தேன், காத்தோட்டமா போகலாம் வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? மைக் ஒன்று தூக்கி பிடிச்சி பேசியா? சொல்ல சொல்ல நல்லா இருக்கு. என்ன உட்காந்து எந்தீங்க எந்தீங்க? ஒரு ஃப்ரெண்டு வந்துருக்கீங்க உட்காந்துருக்கீங்க. நானே வந்து உட்கார்ந்துட்டு எழுப்ப முடியாம இருக்கும். ஃப்ரெண்டு வந்திருக்கேன் எழுப்புங்கலாம். எந்திக்கும் இல்லையா? என்ன செய்ய போறேன்? கையை தூக்குறேன்.
வந்தேன்னா சரி தோர்னே வந்தேன். சரி சேர் இருந்துச்சுன்னு தொட்டு பார்த்து தொடாதான் எழுந்துச்சு. தொட்ட ஒண்ணு செய்யல, தொட்டால ஒண்ணு செய்யணும் உட்கார்ந்த தம்பி. இப்போ நான் உன்னை பிடிச்சி தூக்குறேன், நான் மாட்டிக்கிடுவேன். ஒண்ணு மாட்டப்பட தூக்கி கொண்டு போ. நான் மாட்டிக்கிடுவேன், நான் போறேன். தூக்கி கொண்டு போ. நான் போறேன். ஏல ஏன் தம்பி? அட மனுஷன், ஐயோ யாரு வந்து என்ன தூக்கி விட போறாங்களோ தெரியலையே. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா வர சொல்லுவீங்களா? என் தம்பி தெரிஞ்சவங்க இருந்தா வர சொல்லுவீங்க. நம்ம சைஸுக்கெல்லாம் கதவு பெருசா போடுங்க, நம்மளே பாடி பண்றது. அக்கா பார்த்து உட்காருங்க அக்கா, ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கான், பார்த்து உட்காருங்க. இவரை பார்க்கும் போது எனக்கு ஏத்த ஆளுதான். அம்மா இவர் சிம்பாடியா இருப்பாரோ? ஆஹா எப்பா கரெக்டான ஆளுதான். என்னை தூக்கி விட்டுருவாரு இவரு, பார்க்கும் போதே தெரியுது. அண்ணே ஏ அண்ணே, என்னையா ரொம்ப இழிக்காரு. அப்படியே பார்க்கும்போது ஒண்ணு அந்த மாதிரியே இருக்கீங்க. சரி சரி. நீ பெரிய திறமைசாலியா இருக்கீங்களோ? ஆமா, ஸ்ட்ராங் பாடியா. பேச விடுங்க என்னையா. சொல்லுங்க என்ன இந்த மாதிரி வந்தனா வந்தீங்க? இப்படி லாந்தனா உங்களுக்கு என்ன மாதிரி பாடி பில்டர் ஆகணும் அதானே? நான் உங்களுக்கு பண்றையா? பால்ட்ரு பில்டர்ல கல்ட்ரு பில்டர் வேண்டாம், கோட்டு பில்டரா? தப்பா பேசக்கூடாது. சேர்ல இருந்து தூக்கி விடு ராசா. தூக்கி விடணுமா? சரி, இதெல்லாம் ஒரு இதை எந்திரிக்க கூட உனக்கு தம்பு இல்லையா? இதுல நீ பாடி பில்டரா புரியா? பாடி பில்டர் வேண்டாம். வந்தனா வந்த தொடாதன்னு எழுதி வந்துருச்சு. கரெக்டு, தொடாத. தொட்ட ஒண்ணும் செய்யல. செய்யல. சரி உட்கார்ந்த. என்னாச்சு? எதுவும் கம்பி வச்சிருந்தாங்களா? குத்திருச்சா? ஒட்டிக்கிச்சா? என்னையா காலங்காத்தால எனக்கு ஜிம்முக்கு போகணும்யா. தூக்கி விட்டு போனேன். நல்லா ஏன் கத்துற? சேர தனியா எண்ணெய தனியா தூக்குன்னு சொன்னேன். அப்படியா? நமக்கு மொத்தமா தூக்கி தான் பழக்கம். சரி ஓ தூக்கிடுவாரு. ஏன் தாத்தி எம்மா முடிச்சிட்டேன். நீ சிம்பாடியா நீ வெளியே சொல்லாங்க. சிம்பாடி எல்லாரும் ஏமாத்திட்டு. காலையிலே கிளினிக் முடிச்சுட்டு மத்தியானம் நல்லா சாப்பிட்டு வந்திருக்குது. வீட்டுக்கு போ. டாக்டர் கண்டிப்பா டாக்டர் என்ன தூக்கிட்டுருவாரு. எந்த பாடு நிறைய பேச ஆபரேஷன் பண்ணியாவது ஊசி போட்டாவது என்ன தூக்கி விட்டுருவாரு. டாக்டர் யார் கூப்பிட்டது? யாரோ கூப்பிட்டு தம்பி வாப்பா, என்னப்பா பிரச்சனை? டாக்டர் நான் வந்தேனா? வந்தியா? வந்தேனா? லாந்தனா? இப்போ உனக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லு. லாந்தனா போனேன். என்ன பிரச்சனை? காய்ச்சல் அடி. மூஞ்ச பார்த்தா 4 நாள் சாப்பிடாத மாதிரியே இருக்க. காய்ச்சல் அடிக்கும்? இல்ல டாக்டர். காய்ச்சல் அடிக்கி டாக்டர்
உட்கார்ந்த மாதிரியே இருக்கேன் டாக்டர். கேட்கல. உட்கார்ந்த மாதிரியே இருக்கேன் டாக்டர். எந்த கேடி தர தப்பா பேசிட்டோமோ டாக்டர்? சொல்லுப்பா. சேரி போட்டுருந்துச்சா, அது தொடாதுன்னு எழுதிருச்சா, நான் தொட்டே ஒண்ணும் செய்யல. சரி உட்கார்ந்த டாக்டர். இவ்வளவுதான் பிரச்சனையா? சரி சரி தம்பி, அழாதப்பா. இப்ப நான் உனக்கு எழுப்பு. ஏன் அழுத? இதெல்லாம் ஒரு விஷயமா? இரு, ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம் ப்ரெஷர்லாம் எப்படி இருக்கு. ஏப்பா நின்று செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். சத்தம் கேக்கா? சத்தம் கேக்கா? ஓ ஸ்டெத்தோஸ்கோப் மாத்தி போட்டோமோ? ரைட். என்ன சொன்ன தம்பி? 10 வருஷம் சர்வீஸ்ப்பா. காலைல 10 பேஷண்ட் பார்த்துட்டு வந்திருக்கேன், என்ன பார்த்து டாக்டரான்னு கேட்க. இரு செக் பண்ணு, உனக்கு ப்ரெஷர் கிஷர் இருக்காது. மூச்சை இழுத்து விடு பாப்போம். ஏப்பா மூச்சை இழுத்து விடுப்பா. எக்கா இல்ல, மூச்சை இழுத்து அப்படி விடு பாப்போம். பண்ணா ஒரு பேஷண்ட் டாக்டர் சொல்ற கேட்கணும். அப்ப நீ எழுப்ப என்ன பேண்டா எதுக்கிற வேண்டாமா? நல்லா மூச்சை எடுத்துடு. அப்பா ப்ரெஷர்லாம் கரெக்டாக தான் இருக்கு. சரி வயிறு வலியில அது இருக்கா? சரி பார்ட்டி ரொம்ப கோவமால இருக்கு டாக்டர். ஆம்பா பாடுபட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? சரி தம்பி, பிரச்சனை இல்ல, எனக்கு உட்கார்ந்த இடத்துல பிரச்சனை டாக்டர். சரி தம்பி, இந்தா உனக்கு மாத்திரை தாரேன், இதை சாப்பிடு. ஒரு மணி நேரம் கழிச்சு எந்திரு. சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடு. சரி நான் வாரப்பா. எந்திக்கணுமா வேண்டாமா? இந்தாப்பா, இந்த சாப்பிட்டு 1/2 மணி நேரத்தில் எழுந்திரலாம்ப்பா. சாப்பிடு, மெதுவா சாப்பிடுப்பா. ரொம்ப பவரானது. டக்குனு எந்திரிச்சு ஓடலாம் செஞ்சிருவேன். சரியா? மெதுவா சாப்பிடு. நல்லா இருக்கா டாக்டர்? ஆம்பா டாக்டர், மாத்திரையை போய் எப்படி டேஸ்ட். ஐயோ டாக்டர் இந்தப்பா சாப்பிடுப்பா. எந்திக்கண்டாமா? பாதி மாத்திரை சாப்பிட்டா அவ்வளவுதான். பாதி இவ்வளவுதான். இப்படிதான் நடக்க முடியும். புள்ள எதிர்த்து நடக்கண்டாமா? ஒரு 1/2 மணி நேரம் தூங்குன, ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடு. மாத்திரை போட்டா கொஞ்சம் தூக்கம் வரும்ல, 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடு. சரியா? நாளைக்கு வந்து ஒண்ணு பாக்க. சரியா? வரணும் எந்திரலானே சொல்லக்கூடாது. சரியா வாரேன். உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனை சொல்லுங்க, நான் வாரேன். சரியா? மகராச நல்லா இருக்கணும் டாக்டர். இவன் தான் டாக்டர் கொடுத்தது. அப்பா மாத்திரை தின்னு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி எழும்புவேன்? ஐயோ டாக்டர், சவுண்ட் ஆட குடிகார பயிலுலா. ஏழை மாப்பிள்ள எப்படி அண்ணே என்னாச்சு? அது என்னாச்சு? இவன் 30 செடி எனக்கு மாப்பிள்ள இங்க, மாப்பிள்ள இங்க, ஊர்காதாயாக்கு மாப்பிள்ள இங்க, ஊர்கா இருக்கா? நில்லு.
அண்ணே ஆ அண்ணே என்னாச்சு? இந்திய குடிமகன் அண்ணே. ஆ நீங்க ஒரு குடிமகன் தானே? ஆமா. எல்லா சூழ்நிலை அண்ணே. ஆ சொல்லு. ஊருகா இருக்கா? ஊருகா ஊருகா அண்ணே அச்சனா இங்க வா. எனக்கு அச்சனா ஊருகா வேணும். ஒரு ரவுண்டுக்கு மேல போவாதானே கேக்கியா? உட்காரு. எனக்கு அச்சனா ஊருகா வேணும். அண்ணே சொல்லு. நான் வந்தேன்னா ஆ வந்தேன். இவர் என்னைக்கு குடிகார பயிர்களா நீங்க தூக்கி விடுங்க. தூக்கி விடுறியா? நம்ம தூக்கம் எந்தி எந்தி நம்ம தூக்கம் எதை பாடியா? பாடி இல்ல அண்ணன் அண்ணன் தூக்கணும். உயிரோட தானே இருக்காரு, இவரையாம் தூக்கணும். நான் பிடிக்கிறேன். தூக்கு பிடிச்சாச்சு. புடி புடி. இங்க பிடி. செத்துருப்பாரோ? இங்க பிடி இங்க பிடி. உயிரெல்லாம் இங்க பிடி இங்க பிடி. எங்க பிடி? இங்க பிடி. அண்ணன் பிடிச்சாச்சா? ஐயா அப்பா இங்கதா வீட்டு. அங்கே அண்ணன் எப்படி இறங்கி போனீங்க? மறுபடி தூக்கு மறுபடி தூக்கு. கண்ணை மூடி தூக்கு. கரெக்டா தூக்கும். தூக்கும் போது இறங்க கூடாது. நீ எங்க தூக்குனிய? இறங்க கூட ஒரே இடத்துல தான் இருக்கணும். புடி புடி தூக்கிடுவில்ல? புடி. இப்போ தூக்கம். தூக்க சொல்லல, சேர என்னை விட்டு பிரிக்கணும். பிரிக்கணும். இப்போ பிரிக்க மாதிரி. புடி. நான் பிரிக்க, நான் உங்களை வந்து தூக்கலையா? இல்ல இல்ல நான் ஒரு ஐடியா சொல்றேன். இங்க வா. இந்த காலை நீ பிடி, இந்த காலை நான் பிடிக்கிறேன். இன்னைக்கு பாரு தூக்கிறேன். வேண்டாம். புடி. தூக்கிய குடிகார குடிமகன்கள் தூக்கி கீழே போட்டாரு. நல்லா இருப்பேன். பொண்டாட்டி சொல்ல முடியாது. என் பொண்டாட்டி சைலண்ட் மூச்சு. காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க. அடிச்ச போதை தெரிஞ்சுட்டு வா, இன்னொரு போட்டு வந்து பார்ப்போம். அம்மா அம்மாப்பா. நாரஞ்சு பழமா? நாரஞ்சு பழமா? கூட நானும் பயந்துட்டேன். இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு என் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைகளை பாத்திர மாட்டோன்னு நினைச்சேன். இது உங்களுக்காக பிரபலமான சாமியார் சாமியார் விரைவில் வந்து கொண்டிருக்கிறார். சாமியாரை பார்க்க ரெடியா? சாமியார் வந்து கொண்டிருக்கிறார். இதோ வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார். சாமியார் இதோ சிஷியன் வந்துள்ளார். சாமியாரை பார்க்க ஆயத்தமாக இருப்போம். சாமியார் வருகிறார் வருகிறார் வருகிறார். சாமியார் கருங்கள். சாமியார் இதோ கிட்டே வந்து விட்டார், வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது வரப்போகிறார். ஆயத்தத்துடன் இருப்போம். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் எல்லாத்தையும் தீர்த்த பாரு. சாமியார் கருங்கள். சாமி ஜண்டா ஜண்டா சாமி சுடுகாட்டு பிசாசு யாரை பிடித்துக்கிட்டு இருக்க? கம்பா வெளியே வா, வெளியே வா.
ஏ வெளியே வா. வா வெளியே. வெளியே வா. வெளியே வா. எங்க? வெளியே வெளியே வா. வரமாட்டேன். யார் நீ? சொல்ல மாட்டேன். சாமி சாமி சண்டா சண்டா சுடுகாட்டு பிசாசு வெளியே வா. கிளம்பு கிளம்பு. ஏய் எலும்பு. ஏய் எலும்பு. இப்படி சாமி சாமி சேர விட்டு என்னால எழுப்ப முடியல சாமி. உட்காரு. சாமி இப்படி செஞ்சு எழுந்துருவேனா? நான் எழுப்புறேன். சாமி எழுந்துருவேனா சாமி? கவலைப்படாத. உன்னை நான் எழுப்பத்தான் வந்திருக்கிறேன். நான் உன்னை எழுப்பிடுவேன். எங்க சாமி? கருங்கல் ரூசாமி. சாமியா நல்ல அடி அடி நல்ல வாடா வழிய வா வா வழிய வா வழிய வெளியே வா கேவலப்படுத்திடுவான் வாடியா என்னை காப்பாத்த யார் இருக்கா தெரியலையே. ஐயோ நான் தெரியாம செஞ்சு விட்டேனே. ஐயோ தெரியும்
தெரியாம தொட்டு விட்டேன், உட்காந்து விட்டேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கேன். நீங்க சிரிக்கிறீங்க. ஐயோ காப்பாத்தீங்க. இந்த ஊர்ல யாரும் இல்லையே, நீ காப்பாத்த. என்னெல்லாமோ போட்டாரு. இந்த சாமி வந்து எல்லாம் செஞ்சிருவாரு. அவராலேயே செய்ய முடியலையே, யாரு காப்பாத்துவா? இனி யாரு காப்பாத்துவா? இந்த பைபிள் எத்தனை வசனங்கள் இருக்குண்ணே, நல்ல நல்ல வசனங்கள். ஆண்டவர் நம்ம கூட டெய்லி தினமும் பேசிக்கிட்டே இருக்காரு. இதை பத்தி 4 பேருக்கு தினமும் சொல்லணும். சரி பூ ஆண்டவர் பேசுறாரா? தம்பி என்னப்பா, என்னாச்சுப்பா? ஏன்பா அழுத? ஏன்பா என்னப்பாச்சு? தொடாத ஆனாலும் வீரின வேலைக்கு தொட்டு பார்த்தேன், ஒண்ணு செய்யல. அப்ப என்ன செய்ய போது உட்காண்டியப்பா? என்னாச்சுப்பா பார்த்து? ஐயோ, ஒவ்வொருத்தரா வந்து பார்த்து பிரபலமானவெல்லாம் வந்தாங்க. டாக்டர் வந்தாரு, சிம்பா நம்ப வந்தா. யாரெல்லாம் நம்பணும் எல்லாரும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இந்த கருங்கல்ல இருந்து பேமஸான புருஷாங்க, அந்த புருஷானுடைய முடியல. அப்படியாப்பா? சரி தம்பி, நான் ஒன்று சொல்லிட்டாப்பா, கேப்பியா? நான் சொன்ன கேப்பியா? பைபிள்ல ஒரு வசனம் இருக்குப்பா, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த குமாரனே இயேசுதான்ப்பா. நீ இயேசுப்பாட்ட கேட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு இது வந்து கட்டாயம் விடுதலை தருவேன். நீ இயேசுவை நம்புறியாப்பா? சரியாப்பா, நீ இயேசுப்பாட்ட கேளு. சரியா? இயேசப்பா எனக்கு விடுதலை கொடுங்க அப்படி கேளு, இயேசுப்பாட்டுக்கு விடுதலை தருவாங்க. சரியாப்பா? ஏசப்பாட்ட கேட்டா என்னைய தூக்கி விட்டுருவாங்களா? ஆமாப்பா. ஏசப்பாவை பார்த்து ஏசப்பா கூப்பிட்டு ஏசப்பா வந்தாங்கன்னா என்னை தூக்கி விட்டுருவாங்களா? ஏசப்பா வந்தாங்கன்னா உண்மையிலதான்ப்பா. நீ கேளு. சரியா? அழாத. சரியா? நான் வார பக்கத்து சர்ச்சு வர போறேன், போயிட்டு வாரேன். சரியா? அப்படின்னா பிரைஸ் தான். ஒவ்வொருத்தரையா பார்த்தேன், ஒருத்தர் முடியலன்னுட்டாங்க. ஆனா அந்த அண்ணன் சொன்னாரு, இயேசு கூப்பிட்டா வருவாரு, இயேசு வந்து விடுவிப்பாரு சொன்னாரு. அந்த இயேசுவை நான் கூப்பிடலாம் நினைக்கிறேன். நீங்களும் கூப்பிடுவீங்களா? எனக்காக உதவி செய்வீங்களா? நீ தூக்கி விடுறீங்க. இயேசுவை கூப்பிடுவீங்க எல்லாரும். ஏசப்பா, எப்பா இங்க வாங்க ஏசப்பா. ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே, தெரிஞ்சு நான் மாட்டிக்கிட்டேனே. தொடாதான்னு எழுதிருந்துச்சு, செய்யாதன்னு சொன்ன போல மீண்டும் மீண்டும் நான் தப்பு செஞ்சு விட்டேனே. ஏசப்பா என்னை காப்பாத்துங்க. ஏசப்பா என்னை காப்பாத்துங்கப்பா. அந்த அண்ணன் சொன்னாரு, இயேசுவை பார்த்து கூப்பிடு, இயேசு வந்து உனி சூப்பரா விடிப்பாரு சொன்னாரு. ஏசப்பா என்னை காப்பாத்துங்கப்பா. ஏசப்பா காங்கலையே. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, ஐயோ நான் தெரியாம செஞ்சு விட்டேன், மன்னிச்சுக்காங்கப்பா. இனி நான் மீண்டும் வார காரியத்தை செய்ய மாட்டேன். ஏசப்பா 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 உங்களுக்கு ரூபத்தை கொடுக்கணும். ஏசப்பா என்னை அங்க கூட்டு போக ஏசப்பா.
அன்பான தம்பி தங்கச்சி புரிஞ்சுதா? பிடிச்சுதா? யாருக்கெல்லாம் கிட்டு பிடிச்சிரு? இந்த அண்ணனை போல நீங்களும் ஏதாவது பிரச்சனை இல்ல, மொபைலுக்கு, பாவத்துக்கு, சாபத்துக்கு அடிமையா இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களை விடுவிப்பார். ஏசப்பாவால முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? கிடையாது. சரிங்களா? நீங்க எந்த பிரச்சனையில சிக்கி இருந்தாலும் சரி, எந்த பாவத்துல சிக்கி இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, ஏசப்பாவால மாத்த முடியும். எல்லாரும் ஒரு நிமிஷம்